60 டே சேலஞ்சோட இன்னைக்கு டே 3ல இருக்கும். வழக்கம் போல கேப் வந்து ஏர்லியாவே பிக் பண்ணிட்டாங்க. நம்ம எப்பயும் போல மார்னிங் ஒர்க் முடிச்சுட்டு நம்ம டிஃபன் சாப்பிட தான் வந்திருக்கோம். இவங்கள பாத்தீங்கன்னா ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி சுத்திட்டு இருந்தானுங்க. ஒரு வழியா சாப்பாடுலாம் பிரிச்சு வச்சுட்டோம். நான் கூட ஃபர்ஸ்ட் பார்க்கப்ப நான்வெஜ் தாங்க நினைச்சேன். அப்புறம் பாத்தீங்கன்னா புளியோதரையும் உருளைக்கிழங்கு தானே கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு வழியா அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். டே சப்பாத்தி கொண்டு வந்தா எனக்கு சப்பாத்தி பிடிக்காதுங்க. சாப்பிடவே மாட்டேன்னு சொல்ல எனக்கே ஒரு நாள் நான் சாப்பிடுவேன். ஒரு வழியா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு லஞ்ச் வந்துருச்சுங்க. லஞ்சுக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா புரோட்டாவும் பிளஸ் வந்துட்டு சிக்கன் குருமா தாங்க. அங்க போய் புரோட்டாவை பிச்சு போட்டு நல்லா அடிச்சு நவுத்த ஆரம்பிச்சிட்டோம். நீங்க சென்னையில நல்ல புரோட்டா நல்ல சால்னா எங்க சாப்பிட்டுருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் மதுரை ஒட்டி தேனினால எனக்கு புரோட்டா மேல வெறுப்பு வர வச்சிருவானுங்க போல. புரோட்டானா எப்படி இருக்கும் அப்படிங்கறத மதுரை சைடு வந்தீங்கன்னா கன்ஃபார்மா ட்ரை பண்ணிருங்க. அதுவும் கறி தோசை அப்படிங்கிறது அல்டிமேட்டா இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். முடிஞ்சா அதையும் ட்ரை பண்ணிருங்க. ஒரு வழியா லாக் அவுட்லாம் பண்ணிட்டு ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஏறிட்டேங்க. என் பிளேஸ்ல இருந்து கிளாம்பாக்கம் போக 1.25 மணி நேரம் ஆகுங்க. ஒரு வழியா டிராவல்லாம் முடிச்சுட்டு நம்ம நேட்டிவ் பிளேஸ் ஆன தேனிக்கு பஸ் ஏறிட்டேங்க. ஃபுல் வீடியோ பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.